ஹலோ வியூவர்ஸ், ஐம் மசிலா. வெல்கம் பேக் டு எஃபி டைனி ஃபுட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். மக்களே, எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா காசு கொடுமா. ஏண்டா காசு கேட்குற? அம்மா, எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு தோணுது. நான் அதான் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு வரேங்கிறேன். எனக்கு காசு கொடும்மா. அதுக்கேண்டா கடைக்கு போற? சித்திட்ட கேட்டால் சித்தியே செஞ்சு கொடுக்க போறா. ஆமால, சித்தி தான் புதுசு புதுசாக செஞ்சுட்டுக்கிறேன். நான் சித்திகிட்டே கேட்டுக்கிறேன். சித்தி சித்தி ஏண்டா, உனக்கு என்ன வேணும்? சித்தி, எனக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தரியா சித்தியே? ஃப்ரைட் ரைஸ் தானே, செஞ்சு தரேன். சரி சித்தி, நீ செஞ்சு வை. சரிடா, நான் செஞ்சு வைக்கிறேன். வாங்க மக்களே, நம்ம போய் மர்சூக் கேட்ட ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். இப்போ நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு நம்ம சட்டியில் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா, அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ அரிசி கரெக்டான பதத்தில் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துடலாம். இப்போ அதில் நம்ம கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த அரிசி ஒட்டாமல் உதிர்வாக வரும். இப்போ நம்ம அரிசியை வடித்தாச்சு. அதை வந்து ஒரு சட்டியில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான காய்கறி என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு. நம்ம வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம எல்லா காய்கறியும் கட் பண்ணியாச்சு. இப்போ சட்டி சூடாக இருக்குது. நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெயை ஊற்றிட்டு எல்லா காய்கறியும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லா காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. நம்ம காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், அடுத்தது நம்ம சோயா சாஸ் சேர்த்துடலாம்.
இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி. அதில் கூட நம்ம ரைஸ் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி. நம்ம அதை அப்போ ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். செஞ்சு முடிச்சிட்டியா சித்தி? செஞ்சு முடிச்சிட்டேன்டா, நீ வந்து சாப்பிடு. சூப்பராக இருக்கு சித்தி. நான் கேட்டோன்னே செஞ்சு எடுத்து வந்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம், நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்றா. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.